வணக்கம். பூங்காற்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? சம்பத்து, நீயே சொல்லு. விலைவாசி விற்கிற நிலையில், அதுவும் இந்த கல்கத்தாவில் அவரவர்கள் பிழைப்பை கவனித்தாலே பெருசு. உன் அத்தான் அவருடைய சிநேகிதருக்காக வாரி வாரி இறைக்க வேண்டும் என்கிறார். நியாயமாயுது என்றாள். சம்பத் சிரித்து கொண்டான். யாரையும் அவன் ஆதரிக்கவில்லை. ஸ்ரீதர் கூறினான், சம்பத்து, இவள் சொல்லுகிற மாதிரி என் நண்பன் ஒன்றும் என் கையை எதிர்பார்க்கிறவன் அல்ல. அவனுக்கு என்ன ராஜா? அவன் இருக்கிற இடத்தை தேடி காலில் விழாத குறையாக கெஞ்சி அவனை தங்கள் பங்களாவுக்கு கூட்டி போக ஆள் இல்லையா என்ன? நான் வெறுமே சொல்லலை. நீ பார்த்தாயே நடன சபாபதி, அவர் லட்சாதிபதி தானே. ஏன் சம்பத், அவருக்கு ஒரு பெண் கூட இருக்கிறாள் இல்லையா? கண்ணுக்கு லட்சணமாக இருப்பாள். மாநிறம். சம்பத்குமாரின் உள்ளத்தில் இனம் புரியாத இன்பம் ஏற்பட்டது. மாநிறம் ஆமே. யாமினி நிறமா மாநிறம்? மாநிறம் அல்ல, நல்ல செக்க சிவப்பான நிறம் என்று அவனை அறியாமலே கூறிவிட்டான். பேஷ் பேஷ். ஓ, நீ பிரம்மச்சாரி பையன் இல்லையா? என்னை விட நன்றாக கவனித்திருக்கிறாய் என்று சிரித்தான் ஸ்ரீதர். அந்த பெண்ணே காரை போட்டு வந்து என் சிநேகிதனின் காலில் விழாத குறையாக கெஞ்சி தங்கள் பங்களாவுக்கு கூட்டி போயிருக்கிறாளாக்கும். அப்பாவுக்கு அவன் வாசிப்பு பிடிக்கும் என்பதால் அவனுடைய வாசிப்புக்காக லட்சாதிபதி அடிமையாகிறார். உன் அக்கா என்னடாவென்றால் அவனை கிள்ளுக்கிரையாக எண்ணிவிட்டாள். சம்பத்குமாருக்கு இதயம் படபடத்தது. யாமினி வந்து லாட்ஜில் நாகமணியை அழைத்தாள் என்ற விஷயம் அவனுக்கு கசப்பாக இல்லை. அதற்கு பதில் அவள் மேல் அவனுக்கு அனுதாபம் அதிகரித்தது. அந்த கர்வக்காரனை போய் பாவம் இவள் கூப்பிடும்படி நேரிட்டதே. உங்கள் நண்பரை நான் கூட சந்தித்தேன் அத்தான் என்றான் சம்பத்குமார் அமைதியாக. நாகமணியா? ஆமாம் என்ற சம்பத்குமார். அங்குதான் இருக்கிறார் போல் இருக்கிறது. மாடியில் அவருக்கென்று தனியாக ரூமை ஒதுக்கியிருக்கிறார்கள் போல் இருக்கிறது. தனது கசப்பை காட்டிக்கொள்ளாமல் அவன் கூறினான். இதை கேட்டதும் ஸ்ரீதருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே சமயம் நீடித்து அங்கே அவன் இருக்க முடியுமா என்பதை பற்றி கவலையாகவும் இருந்தது. சரிக்கா, எனக்கு நேரம் ஆகிறது, புறப்பட வேண்டும் என்று கிளம்பினான் சம்பத்குமார். நடன சபாபதியின் வேண்டுகோளின்படி அவருடைய பங்களாவில் நாகமணி தங்கி 7-8-10 தினங்கள் கழிந்தன. என்றாலும் அங்கு இருப்பவர்களுக்கு அவனுடைய பழக்க வழக்கத்தையும் நடவடிக்கைகளை பற்றி எந்தவிதமான முடிவும் தீர்மானமும் செய்ய முடியாமல் இருந்தது. எந்த சமயத்தில் எதற்கு அவனுக்கு கோபம் வரும், எப்போது மகிழ்ச்சியாக இருப்பான், எதை செய்தால் கசக்கும், எது அவனுக்கு பிடிக்கும், ஒன்றையும் மற்றவர்களால் நிச்சயம் பண்ண முடியவில்லை. யாமினி எரிச்சல் பட்டாள். பகவத்கீதா, நாகமணி சார் ஒரு புதிர் என்று ரசித்தாள். ஸ்ரீதர் அடிக்கடி நாகமணியை பார்க்க வருவான். நடன சபாபதி பெரும்பாலான நேரம் நாகமணியின் அறையிலேயே இருப்பார். அவனுடைய வீணையை தமது அங்கவஸ்திரத்தால் பயபக்தியோடு துடைத்து வைப்பார். சில வேளைகளில் கீழே ஹாலில் உட்கார்ந்து நாகமணி வீணை வாசிப்பான். சாப்பிட்டதும் படுத்தவாறே மார்பில் வீணையை சாய்த்து கொண்டு வாசிப்பான். நேரம் பொழுது காலம் அவனுக்கு இல்லை. அவனது ரசிகரான நடன சபாபதிக்கும் இல்லை. சாப்பாட்டு விஷயம் அது ஒரு தலைவேதனையாக இருந்தது யாமினிக்கு. அவளிடம் சமையல்காரியை அதிகாரம் செய்வது போல, எனக்கு நாளைக்கு திப்பிலி ரசம் வைத்தால் தேவலை என்பான். ஒரு நாள், கொத்தவரையா? வேண்டாம், சீதளம் என்பான். அவனுக்கு ஏற்ற விதத்தில் தன் பங்களாவின் சூழ்நிலை இருந்தாலொழிய அவன் எந்த சமயத்திலும் புறப்பட்டு விடுவான் என்ற கவலையும் பதட்டமும் நடன சபாபதிக்கு எப்போதும் இருந்ததால் அவனை லேசு பாசாக தெரிந்தோ தெரியாமலோ யாமினி அலட்சியம் பண்ணினால் கூட அவர் வெகுவாக கண்டிப்பார் அவளை. இவ்வளவு வருடங்கள் அப்பாவின் செல்ல புதல்வியாக ஒரு வார்த்தை கேளாமல் இருந்துவிட்டு இப்போது திடுமென்று வந்த இந்த முரட்டு வீணைக்காரனால் தனக்கு தினமும் அப்பாவிடம் குறைந்தது 4 கண்டனமாவது கிடைக்கிறதே என்று யாமினி வருந்தாத நாள் இல்லை. டெலிஃபோன் மணி அடித்தது. யாமினி டெலிஃபோனை எடுத்தவள், எஸ், நடன சபாபதி வீடுதான் என்றாள். பேசிய குரல் கரகரப்புடனும் ஏதோ மிக ரகசியமாக பேசுவது போலவும் இருந்தது. மீண்டும் அந்த கரகரப்பான குரல், சணல் கான்ட்ராக்டர் நடன சபாபதி அவர்களுடைய வீடுதானே என்று வினவியது. ஆமாம், தாங்கள் யார்? முக்கியமான விஷயமாக அவசரமாக உடனே நடன சபாபதியிடம் பர்சனலாக பேச வேண்டும். இதோ கூப்பிடுகிறேன் என்று டெலிஃபோனில் கையை மூடிக்கொண்டு, அப்பா, உங்களுக்கு டெலிஃபோன், உங்களுடனே நேரில் பேச வேண்டுமாம் என்றாள். யாரம்மா என்றார் நடன சபாபதி. யார் என்று சொல்லவில்லை, முக்கிய விஷயமாம். நடன சபாபதி எழுந்து டெலிஃபோனை வாங்கி கொண்டு, நடன சபாபதி பேசுகிறேன் என்றார்.
மிஸ்டர் நடன சபாபதியா? ஜூட் கான்ட்ராக்டர் நடன சபாபதி தானே? ஆமாம். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்றது ரகசிய குரல். உங்களுக்கு டெக்கான் பேங்கில் அக்கவுண்ட் இருக்கிறதல்லவா? இருக்கலாம். ஏன், நீங்கள் யார் பேசுவது? அதற்கு பதில் சொல்லவில்லை அந்த குரல். அந்த டெக்கான் பேங்க் முழுகப் போகிறது, முழுகி கொண்டிருக்கிறது. உடனே உங்கள் பணத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். என்னது? யார் சொன்னது? நீங்கள் யார் பேசுகிறது? நடன சபாபதி பதறிப்போனார். ஒரு உபகாரி. இன்னும் எல்லோருக்கும் இது பரவவில்லை. நீங்களும் பரப்பாதீர்கள். நீங்கள் நல்ல மனிதராகையால் சொன்னேன். இன்றைக்கே போனால் உங்கள் தொகை முழுசாக தேரும். நாளை பத்திரிகையில் வந்துவிட்டால் ரூபாய்க்கு 10 பைசா கூட கிடைக்காது. டக். ஹலோ ஹலோ ஹலோ. நடன சபாபதி பதட்டத்துடன் பல தடவை கூப்பிட்டார். டக் என்ற சத்தத்துடன் டெலிஃபோன் செவிடாகி ஊமையாகிவிட்டது. அவர் டெலிஃபோனை வைத்துவிட்டு சோபாவில் உட்கார்ந்தார். பல பெரிய பேங்குகளில் அவர் பணம் போட்டு வைத்திருந்தார். அவற்றில் இந்த டெக்கான் பேங்கியும் ஒன்று. கொஞ்ச நாள் முன்புதான் இதிலிருந்து பெரிய தொகை ஒன்றை அவர் பிஸ்னஸ் சம்பந்தமாக வாங்கிவிட்டார். இப்போது அதிகபட்சம் இருந்தால் சுமார் 20,000 ரூபாய் தான் அதில் இருக்கும். என்னப்பா டெலிஃபோன் சமாச்சாரம்? யார் பேசியது? என்னவா என்று யாமினி கேட்டதற்கு ஒன்றுமில்லை அம்மா என்று மறைத்தாலும் கடைசியில் சொல்லும்படி ஆகிவிட்டது. யாமினி பதறி போய்விட்டாள். நடன சபாபதி அமைதியாக, நாமாவது பணக்காரர்கள், இந்த நஷ்டத்தை தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் சிறு சிறு தொகை போட்டவர்களுக்குத்தான் பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் என்றார். பேச நேரமில்லையப்பா, சீக்கிரம் போய் நாம் பணத்தை வாங்க வேண்டும். அதிர்ஷ்டவசமாக யாரோ சொன்னார்கள். அப்போது மாடியிலிருந்து நாகமணி கீழே வந்து கொண்டிருந்தார். யாமினி விடாப்பிடியாக நடன சபாபதியிடம், அப்பா போயிட்டு வந்துடலாம்ப்பா என்றாள். எங்கே கூப்பிடுகிறாள் பெண்? சினிமாவுக்கா? நாகமணி விசாரித்தான் சிரிப்புடன். நடன சபாபதி சிரித்தவாறு, ஆமாம், எல்லாமே சினிமா மாதிரிதான் என்றவர் டெலிஃபோனில் வந்த செய்தியை வருத்தத்தோடு கூறினார். ஏறக்குறைய 60 ஆண்டுகள் வெற்றி நடை போட்ட பேங்க் அது முறிகிறதென்றால்? என்னது, டெக்கான் பேங்கு முழுகப் போகிறதா? நாகமணி ஆச்சரியப்பட்டான். அது மிகப்பெரிய பேங்க் ஆயிற்றே. ஒரு நாளும் அதற்கு அந்த நிலை வராது. இது யாரோ கட்டிவிட்ட புரளி. என் நண்பன் ஸ்ரீதருடைய ஆஃபீஸ் கூட அதே பேங்கின் மேல் தளத்தில் தான் இருக்கிறது. இதோ டெலிஃபோனில் விசாரித்தால் போகிறது. நாகமணி டெலிஃபோன் டைரக்டரியை புரட்டினான். நாம் காத்து நிற்கிற ஓரொரு நிமிடமும் நம் பணம் அநியாயமாய் போய்கொண்டிருக்கிறது. யாமினி குமைந்தாள். டெலிஃபோனில் பேசிவிட்டு வந்த நாகமணி சிரிப்புடன், ஸ்ரீதர் ஒரேடியாக சிரிக்கிறான். உடனே பேங்கிக்கு போய் பார்த்தானாம். இது வெறும் புரளியா? அப்பா என்றாள் யாமினி. எப்போது ஒரு புரளி கிளம்பினதோ நாம் ஜாக்கிரதையாக இருப்பதுதான் நல்லது. தும்பை விட்டுவிட்டு அப்புறம் வாளை ஏன் பிடிக்க வேண்டும்? நாகமணி அலட்சியமாக சிரித்தவாறு, உங்கள் பெண் சொன்னதைத்தான் கேட்டு விடுங்களேன். ரொம்ப பதட்டமாக இருக்கிறாள். உங்களை விட அதிக அனுபவம் பெற்றிருக்கலாம் ஒரு கால் என்றான். சுரேஷ் சர்க்கார் ரோட்டில் இருந்த டெக்கான் பேங்கின் கிளை ஆபீஸின் ஏஜென்ட் ஆச்சரியப்பட்டு போனார். நடன சபாபதியை போன்ற பணக்காரர் பெரிய தொகைகளை வாங்குவது வழக்கம்தான். ஆனால் இப்படி துடைத்து கணக்கில் உள்ள பூராவையும் எடுத்தது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. பேங்கிலிருந்து திரும்பும்போது நடன சபாபதி மகளிடம், இது சரியான புரளிதானம்மா என்றார். பாரு, நம் எதிரில் யாராவது இப்படி பெரிய அமௌண்ட் வாங்கினார்களா என்றார். யாமினி ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. சாமர்த்தியமாக எல்லாம் உள்ளுக்குள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. இது மாதிரி விஷயத்தில் நாம் கொஞ்சம் அதிக ஜாக்கிரதையாக இருப்பதில் தப்பில்லை. 20,000 ரூபாய் கரன்சி அடங்கிய தோல்பை நடன சபாபதியின் மடி மீது இருந்தது. அவர்கள் கார் தில்ஜலா ரோட்டில் வந்து கொண்டிருந்த போது ஒரு ஆள் ரோட்டின் நடுவே நின்று கைகளை ஆட்டினான். யாமினி காரை நிறுத்தினாள். காரை நிறுத்தியவன் காரின் ஜன்னல் அருகே யாமினியின் பக்கமாக வந்து குனிந்து நமஸ்தே என்று அவளை வணங்கினான். நடன சபாபதிக்கு அவனை யார் என்று தெரியவில்லை. நமஸ்தே என்றவர் வங்காளி மொழியில், யாரப்பா நீ, ஞாபகம் இல்லையே என்றார். எனக்கு ஒரு சின்ன லிஃப்ட் தர முடியுமா? நானும் இந்த வழியாகத்தான் போகிறேன் என்றான் அந்த ஆள் அமைதியாக. யாமினி கோபத்துடன், லிஃப்ட் கேட்கறதுக்குத்தான் வண்டியை நிறுத்தினியா? வெகு லட்சணம், பார்த்தீர்களாப்பா எப்படி இருக்கிறது என்றவள் காரை ஸ்டார்ட் செய்தாள். அவ்வளவு சுலபமாக என்னை ஒதுக்கிவிட்டால் எப்படி என்றவாறு அந்த ஆள் காரின் பின்புற கதவை சுவாதீனமாக திறந்து ஏறி உட்கார்ந்து கொண்டான். பகவத்கீதா பதறிப்போனாள்.
காரில் இருந்து இறங்கின நடன சபாபதியின் வலது கையில் பெரியதொரு பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. அச்சிச்சோ, என்னப்பா இது கட்டு என்று மகள் விக்கித்து போக நடன சபாபதி சிரித்தவாறு, ஒன்றுமில்லையம்மா, காரின் கதவை எங்கோ கவனமாக சாத்திவிட்டேன். லேசாக அடிபட்டு விட்டது. டாக்டர் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸிங் செய்து கொண்டு வருகிறோம். ஆமாம், நாகமணி சார் எங்கே? கோவிலுக்கு போக வேண்டும் என்றாரே, போயிருக்கிறாரா? நாசமா போற கார் கதவு பெரிய அடியாக பட்டிருக்கும் போல் இருக்கிறதே என்ற பகவத்கீதா. என்னக்கா இது, நீ பார்த்து ஜாக்கிரதையா சாத்தக்கூடாது கதவை என்றாள். ஒன்றுமில்லையம்மா, சின்ன விஷயம், போதாத காலம், அடிபட்டு விட்டது. யாமினி, நீ சூட்கேஸை உள்ளே வைத்து விட்டு உடைமாற்றிக் கொள்ளம்மா என்றார். அப்போதுதான் தங்கை அக்காவை நன்றாக பார்த்தாள். அக்காவின் முகம் ஏன் இப்படி ஒரேடியாக வெளியே போயிருக்கிறது? ஏன் என்னவோ மாதிரி வாயடைத்து போயிருக்கிறாள்? பொடி பொடியாக அவளுக்கு முகத்தில் ஏன் இந்த வியர்வை? யாமினியின் சேலை தலைப்பிலும் இரத்தக்கரை தெரிந்தது. அப்பாவுக்கு அடிபட்டதும் அவள் பதட்டத்துடன் தன் சேலை தலைப்பால் துடைத்திருக்கிறாள் என்பதை ஊகித்து கொண்டாள். தன்னைத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டே பகவத்கீதா விடையும் தானே சொல்லிக் கொண்டாள். பேங்கிலிருந்து கொண்டு வந்த சூட்கேஸை இரும்பு பீரோவுக்குள் கூட அக்கா வைக்காமல் சோபா மீது வைத்துவிட்டு உள்ளே உடைமாற்றிக் கொள்ளப் போய்விட்டதை அப்போதுதான் பகவத்கீதா கவனித்தாள். தானாவது உள்ளே வைக்கலாம் என்று அதை கையில் எடுத்தாள். ஏன் கனமே இல்லை? சந்தேகத்தோடு அதை திறந்து பார்த்தாள். வெறுமையாக இருந்த அது அவளை திகைக்க வைத்தது. ஓ, இதுதான் அக்காவின் அந்த அதிர்ச்சிக்கு காரணமோ? பேங்குக்கு அவ்வளவு அவசரமாக புறப்பட்டு போயிருந்தும் பணத்தை மீட்க முடியவில்லை போலும். டெலிஃபோனில் யாரோ சொன்னபடி பேங்க்கு முழுகிவிட்டதா? எல்லா பணமும் போய்விட்டதா? அப்பா, என்னப்பா இது, நம்ம பேங்க்கு முழுகிவிட்டதா? உண்மைதானா? வெறும் கையோடு வந்திருக்கிறீர்களே என்று கலவரத்தோடு கேட்டாள் பகவத்கீதா. நடன சபாபதி திடுக்கிட்டவராக, வந்து வந்து நம் பேங்க்கு ஒன்றும் முழுகவில்லை அம்மா, நன்றாகத்தான் இருக்கிறது. நாங்கள் தான் பணம் வாங்கி வரவில்லை, சும்மா திரும்பி விட்டோம் என்றார் தடுமாறியவராக. பகவத்கீதாவுக்கு அப்பாவின் தடுமாற்றம் நன்கு தெரிந்தது. இல்லப்பா, நீங்க பொய் சொல்றீங்க, பேங்க் முழுகித்தான் போயிருக்கணும் என்றவள் உள்ளிருந்து வந்த யாமினியிடம், அக்கா, அப்பா தான் மறைக்கிறார் என்றால் நீயாவது சொல்லக்கூடாதாக்கா? உங்கள் வருத்தமோ மகிழ்ச்சியோ அதில் எனக்கும் பங்கு கிடையாதா? நீயும் அப்பாவும் மட்டும் ரகசியமாக வருத்தப்படுகிறீர்களே, நியாயமா? என்னக்கா நடந்தது? யாமினி மௌனமாக நின்றாள். நடன சபாபதி, நீ சின்ன பெண்ணம்மா, உனக்கு எதற்கு அந்த விவகாரம் எல்லாம்? அக்கா, சொல்ல மாட்டாயா? என்ன நடந்ததுக்கா? யாமினியின் தோளை பற்றி கொண்டு கேட்டாள். யாமினி வருத்தமான குரலில், நடந்தது என்னவோ நடந்து விட்டதம்மா என்றாள். நடன சபாபதி பெருமூச்சு விட்டபடி, போனோம், பணத்தை வாங்கினோம், அதெல்லாம் சரிதானம்மா. வந்து நடன சபாபதி கம்மிய குரலில் நடந்ததை கூறினார். புத்தி கத்தி ரெண்டையுமே காட்டி நம்ம ஏமாற்றி விட்டானம்மா ஒரு திருடன். துணுக்குற்று போனாள் பகவத்கீதா. திருடனா? ஆமாம்மா, டெலிஃபோனில் நம்ம எச்சரித்த குரல் எவனோ மோசக்காரனுடையது. இந்த வரைக்கும் ஆபத்து பணம் போனதோடு நின்றதேன்னு சந்தோஷப்படணும். பணம் போய்விட்டதா? ஆமாம்மா, சரியான திட்டமிட்டு திருடன் நம்மை ஏமாற்றி விட்டான். பேங்கை பற்றி இப்படி புரளி கட்டினவுடன் எப்படியும் பணத்தை மொத்தமாக எடுத்துக்கொண்டு வருவார்கள் என்று அவன் தயாராக திர்ஜலா ரோட்டில் காத்திருந்திருக்கிறான். லிஃப்ட் கேட்கிறவன் மாதிரி கேட்டான் எங்கள் காரை நிறுத்தி. பார்வைக்கு இத்தனைக்கும் பேண்ட் என்ன, சட்டை என்ன? அச்சுச்சோ, அப்புறம்? காரில் ஏறி சுவாதீனமாக உட்கார்ந்து கொண்டு விட்டான். சூட்கேஸை எடு என்றான் கத்தி முனையில். ஏது சூட்கேஸ் என்று பெட்டியை காலுக்கு கீழே போட்டுக்கொள்ள பார்த்தேன் பார். அப்பா என்று அருகில் இருந்த யாமினி கூவிவிட்டாள். கண் எதிரே மீண்டும் அந்த சம்பவம் நடப்பது போல் இருந்தது அவளுக்கு. அப்பாவின் கையில் கத்தியை பாய்ச்சினவன் சூட்கேஸை கொட்டி உள்ளிருந்து நோட்டு கற்றைகளை அள்ளிக்கொண்டு அவனுக்கென்று தூரத்தில் காத்திருந்த காருக்கு ஓடுகிறான். அடுத்த கணம் மாயமாக கார் மறைகிறது. குபு குபு என்று நடன சபாபதியின் கையிலிருந்து ரத்தம் பீரிட்டு கார் சீட்டையெல்லாம் நனைக்கிறது. சற்று நேரம் முன்பு நடந்தது அனைத்தும் கண்ணெதிரே தட்டாமலை சுற்றியது. துவண்ட கொடி போல் மயக்கமாக சுருண்டு கீழே விழுந்து விட்டாள் யாமினி. அக்கா, அக்கா என்று பதறியவாறு பகவத்கீதா யாமினியை தன் மேல் சாய்த்து கொண்டாள். யாமினி, யாமினி, என்னம்மா என்று பதறினார் நடன சபாபதி. துவண்டது யாமினியின் கழுத்து. நடன சபாபதி ஓடி சென்று தண்ணீரை கொண்டு வந்து லேசாக தெளித்தார். பிரக்ஞை வரவில்லை.
அப்பா அப்பா தொட்டு பாருங்களே அக்காவை என்று பதறினாள் பகவத்கீதா. சற்று நேரத்தில் டாக்டரும் வந்துவிட்டார். காளி கோவிலிலிருந்து 8 மணி சுமாருக்கு திரும்பின நாகமணிக்கு செங்குப்தா மூலமாக யாமினியின் மயக்க விஷயம் காம்பவுண்டுக்குள் நுழையும் முன்பே தெரிந்தது. உள்ளே சென்றவன் நடன சபாபதியிடம், என்ன சார், யாமினிக்கு மயக்கமாமே என்றவன் அவருடைய கையில் இருந்த கட்டை பார்த்துவிட்டு, ஆமாம், உங்கள் கையில் என்ன புது அலங்காரம் என்றான். நடன சபாபதி சமாளித்து கொண்டு, எல்லாவற்றுக்கும் இதுதான் காரணம். பேங்க்குக்கு போனோமா, வருகிற வழியில் கார் கதவில் லேசாக சாத்தி கொண்டு விட்டேன். இரத்தத்தை பார்த்ததும் பெண்ணுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது என்றார். சோபாவில் பலவீனமாக படுத்திருந்தாள் யாமினி. நாகமணி சிரித்தவாறு, உங்கள் பெண் சரியான பூனைக்குட்டி, இதற்காகவா மயக்கம் வந்து விட்டது அவளுக்கு என்று உரக்க கூறியது அவள் காதில் விழுந்தது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவன், நான் தான் அப்போதே புறப்பட வேண்டாம், பேங்க்குக்கு ஒரு கேடுமில்லை என்றேனே, உங்கள் பெண் கேட்டிருக்கலாம் என்று சொன்னது அந்த நிலையிலும் மிக எரிச்சல் கொள்ள செய்தது. சிறிது நேரத்தில் டம்ளரில் எதையோ கொண்டு வந்தார் நடன சபாபதி. கொஞ்சம் இதை சாப்பிடம்மா என்றார். மோரா என்றாள் யாமினி பலவீனமாக. ஆமாம்மா, கொழுமோர், பயமெல்லாம் ஓடி போயிடும். யாமினி சிறிது அருந்தினாள். எப்படியம்மா இருக்கிறது? பரவாயில்லப்பா. நடன சபாபதி மகிழ்ச்சியோடு தனது சிறிய மகளிடம், பார்த்தாயா, எனக்கு கூட மறந்து விட்டது, கொழுமோர் பற்றி நம்ம வீணை சார் சரியான நேரத்துக்கு ஞாபகப்படுத்தினார் என்றார். யாமினியின் காதில் அந்த வார்த்தைகள் கொடிய கசப்பாக பிரவேசித்தன. நாகமணியின் வைத்தியமா? குடித்து கொண்டிருந்த டம்ளரை வெறுப்போடு கீழே வைத்து விட்டாள். தயவு செய்து என்னை கொஞ்சம் தனியே விடுங்களேன் என்று கெஞ்சினாள். வழிப்பறி சம்பவம் நடந்து பல தினங்கள் ஆயினும் அந்த அதிர்ச்சியிலிருந்து யாமினியால் மீள முடியவில்லை. நாகமணியை பார்க்கும் போதெல்லாம் அவன் ஏதோ வெற்றி மதப்புடன் தன்னை அலட்சியமாக பார்ப்பதைப் போல் இருந்தது அவளுக்கு. நடன சபாபதியின் வலது கையில் பெரிதாக கட்டுப்போட்டிருந்ததால் அவர் சாப்பிடும்போது இடது கையால் ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவார். யாமினிக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது நான் தான் குற்றவாளி என்று மனம் துடிக்கும். நடன சபாபதி மகளுக்கு எந்த விதத்தில் மன ஆறுதலை தருவது என்று தெரியாமல் தடுமாறினார். கார் ஓட்டினாலும் ஏரோப்ளேன் ஓட்டினாலும் பெண்தான் போலிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டார். யாமினிக்கு சினிமா, டிராமா, இதர பொழுதுபோக்குகளிலும் ஈடுபாடில்லை. அவளது துன்பத்துக்கு எந்த மருந்தை போட்டு குணப்படுத்துவது? வீணையின் நாதம் நிச்சயம் தன் மகளுக்கு மன ஆறுதலை தரும் என்று நினைத்த நடன சபாபதி ஒரு தினம் நாகமணியை வாசிக்க சொல்லி வேண்டிக் கொண்டார். ஆனால் அந்த வாசிப்பிலும் கூட அவள் பாதியில் எழுந்து போய்விட்டாள், தலைவலி என்று. அன்றைய தினம் யாமினிக்கு ஆறுதலாக அவளுடன் கொஞ்ச நேரம் பிங் பாங் விளையாடி கொண்டிருந்து விட்டு வீடு திரும்பினாள் யாமினியின் தோழி வசந்தா. வீட்டுக்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக வசந்தாவின் பெரியம்மா, வசந்தா, இந்த கல்யாண கடிதத்தை பார்த்தாயோ என்று ஒரு திருமண அழைப்பிதழை காட்டினாள். யாருக்கு கல்யாணம் என்றாள் வசந்தா. அதை வாங்கி பிரித்தவாறே. பெரியம்மா ஒரே மகிழ்ச்சியுடன், நம்ம ராமச்சந்திரனின் பையனுக்கு கல்யாணமாம், நாமெல்லாம் மதுரைக்கு போகிறோம், எனக்கும் மதுரையை மறுபடி பார்ப்பேனா என்று ஆசை கிடந்து அடித்து கொண்டது. வருஷம் பூரா திருவிழா அமக்களப்படும். சித்ரா பௌர்ணமி என்ன, ஆடிப்பூரம் என்ன, ஆவணி மூலப்பிட்டு திருவிழா என்ன, மார்கழி எண்ணெய் திருவிழா என்ன, தைப்பூச திருவிழா என்ன, பிரதி மாதம் 10 நாளும் விழாதான். தினமும் சுவாமி திருவீதி ஊர்வலம் வந்தபடியே இருக்கும். கல்கத்தா வந்து 10 வருடம் ஆகிறது. ஆனாலும் இன்னும் கண் முன்னால் அந்த அழகர் ஆற்றில் இறங்குகிறது அப்படியே நிற்கிறது. ஒரு மாதமும் கொடியேற்றம்தான், கோவிலில் திருவிழாதான். மதுரையில் சுந்தரேஸ்வரர் கால்படாத தெருவே இல்லை. அத்தனை விழா, அத்தனை ஊர்வலம் என்று பெருமிதத்தோடு கூறினாள். மதுரை அவ்வளவு அழகான ஊரா பெரியம்மா? மிகவும் மகிழ்ந்து போனாள் வசந்தா. அந்த மகிழ்ச்சியினுடைய அவளுக்கு இப்படி ஒரு எண்ணமும் எழுந்தது. ஏன் யாமினியும் மதுரைக்கு தன்னுடன் வரும்படி கூப்பிடக்கூடாது? வேறு எதற்காக இல்லாவிட்டாலும் அந்த வீணைக்காரரை பற்றி அவள் கொண்டிருக்கும் எரிச்சலாவது சற்று அடங்குமே. நடன சபாபதி மகிழ்ச்சியுடன் இதற்கு சம்மதித்தாலும் யாமினி லேசில் உடன்படவில்லை. அப்பாவை பற்றி கவலையே வேண்டாம், நான் இருக்கிறேன் பார்த்து கொள்ள. உனக்குத்தான் இப்போது ஓய்வு தேவை. கல்கத்தாவை நீ கொஞ்ச நாள் மறந்திருக்க வேண்டும் என்று பகவத்கீதாவும் அவளை மிகவும் கட்டாயப்படுத்தி புறப்பட வைத்தாள். மதுரை சொக்கிக்குளத்தில் பிரம்மாண்டமான நவீன பங்களாவில்
கல்யாண சாப்பாட்டு பந்தி அமர்க்களமாக நடந்து கொண்டிருந்தது. பரிசாரகர்கள் என்னதான் ஓடி ஓடி பரிமாறினாலும் சமாளிக்க முடியவில்லை. வசந்தாவின் அப்பா குறுக்கும் நெடுக்குமாக நடந்து பந்தி விசாரணை நடத்தி கொண்டிருந்தவர், வசந்தா, பரிமாறல் ரொம்ப ரொம்ப ஸ்லோ, எல்லோருக்கும் கை உலர்ந்து போகிறது. உங்கள் டீம் ஒன்று களத்தில் இறங்கினால்தான் சரியா இருக்கும் போல் இருக்கிறது. அப்பளக்கூடையை நீ எடு, ஜாக்கிரதை, நொறுக்கி விடாதே என்று கட்டளை பிறப்பித்தார். உற்சாகமாக பரிமாற வரிந்து கட்டிக்கொண்ட வசந்தா யார் துணைக்கு கிடைப்பார்கள் என்று நோட்டமிட்டவள், வாடி என் கண்ணே, உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன் என்று யாமினியை கண்டதும் ஓடி சென்று ஒரு பெரிய எவசில்வர் தூக்கை கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்து விட்டாள். சப்ளையர்கள் ஷார்ட்டேஜா, நீ ஒரு வரிசை நான் ஒரு வரிசை பரிமாறி தள்ளுவோம். அதோ நீ அப்படியே வா, நான் இப்படியே வரேன். சொல்ல மறந்துட்டேனே, உன் கையில் இருக்கிறதுக்கு பெயர் முட்டைக்கோஸ் கூட்டு. யாமினிக்கு அது புது அனுபவமாக இருந்தது, வேடிக்கையாகவும் இருந்தது. அவள் மேஜை மீது தான் பரிமாறியிருக்கிறாள். குனிந்து குனிந்து, அதுவும் வரிசையாக இத்தனை பேருக்கு பரிமாறியதில்லை. புடவையை சரி செய்து கொண்டாள். பரிமாறத் தொடங்கினாள். என்ன அது, ரசமா? இல்லை, முட்டைக்கோஸ் கூட்டு. முட்டைக்கோஸ் கூட்டா? வேண்டாம் வேண்டாம். யாமினி அடுத்த இலைக்கு போட்டாள். கொஞ்சமாக போடம்மா, ஏற்கனவே உப்பு அதிகம். ஓ அப்படியா என்றவாறு அதற்குள் அடுத்த இலைக்கு பரிமாறினாள். கரண்டி ஏற்கனவே பெரிதாக இருந்தது. கொஞ்சமாக போடுவதாக நினைத்துத்தான் யாமினி போட்டாள். ஆனால் எதிர்பாராத விதமாக நிறைய கொட்டி இலையில் விழுந்துவிட்டது. அதுவும் இலையின் ஓரமாக விழாமல் கறியில் பாதியும் சாதத்தில் பாதியுமாக அது விழுந்த விதமும் அளவும் அவளை கொஞ்சம் பதைக்க செய்தன. அந்த இலை முன் உட்கார்ந்திருந்த வாலிபன் சுருட்டை தலையும் குறுகுறுப்பான கண்களை உடையவனாக இருந்தான். சாரி, கொஞ்சம் நிறைய விழுந்து விட்டது என்றாள். சிரித்தபடி அவன், கூட்டுக்கு எப்போதுமே என் மேல் பிரியம், அதுதான் அதிகமாக விழுந்துவிட்டது என்றான். இந்த வரைக்கும் அவன் தப்பாக நினைத்து கொள்ளவில்லையே என்ற நன்றி உணர்வுடன் அவனை யாமினி நிமிர்ந்து நோக்கினாள். முகத்தில் சிரிப்பு மலர அழகான அந்த சுருட்டு தலை வாலிபன், கூட்டு ஏ கிளாஸ், உப்பு அதிகம் என்று யார் சொன்னது? நீங்கள் பயப்படாமல் பரிமாறுங்கள் என்றான். பரிமாறிக்கொண்டே போனாள் யாமினி. எங்கேயும் அந்த கூட்டுக்கு ஒரே எதிர்ப்பு. அந்த வரிசையின் கோடிக்கு சென்று விட்டாள் யாமினி. இந்த கடைசியிலிருந்து மீண்டும் கூட்டு கூட்டு என்று விண்ணப்பம் விரைந்து வந்தது. யாமினி திரும்பி வரிசையாக ஓரொரு இலையாக, யார் கேட்டது கூட்டு என்றவாறு வந்தாள். அதோ அங்கே போடுமா என்று பெரியவர் ஒருவர் அவளை டைரக்ட் செய்தார். அதே வாலிபன்தான். நான் தான் கூப்பிட்டேன், என்ன விட்டா இதற்கு டிமாண்டே இல்லை போலிருக்கு என்று சிரித்தான். அவன் சரியான குறும்புக்காரன் போல் இருக்கிறது. போதும் என்று ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. யாமினி ஒரு கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி போட்டுவிட்டாள். எப்படி இந்த ஆசாமி இவ்வளவையும் சாப்பிடப் போகிறான் என்ற வியப்புடன் யாமினி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவர்கள் கண்கள் சந்தித்தன. இவ்வளவு நேரமும் அவள் பரிமாறும் அழகையே பார்த்து கொண்டிருந்த அவன் அப்போதுதான் இலையை கவனித்தான். அம்மாடி, கூட்டு வெள்ளம் என்று பிரமித்து போனான். நீ இலையை பார்க்காமல் என்று இழுத்தார் அடுத்தாற் போல் இருந்தவர். யாமினிக்கும் வெட்கமாக போய்விட்டது. அம்மாடா என்று வீடு ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. கல்யாண அமர்க்களம் ஒரு வழியாக ஓய்ந்தது. வசந்தாவின் அப்பா கணக்கு புத்தகமும் கையுமாக ஒரு பக்கம் உட்கார்ந்திருந்தார், கூட்டி கழித்து கொண்டு. யாமினி, நான் வேண்டுமானால் கூட்டி பார்க்கட்டுமா என்றாள். நல்ல காரியம் அம்மா, புண்ணியம் உண்டு, செய், எங்கேயோ 2000 உதைக்கிறது என்று அவர் யாமினிக்கு பொறுப்பை மகிழ்ச்சியுடன் தந்தார். யாமினிக்கு உற்சாகமாய் இருந்தது. நொடியில் கணக்கை சரியாக கொட்டி தந்தாள். யாமினிக்கு தங்கையின் நினைவும் அப்பாவின் நினைவும் வந்துவிட்டன. ஊருக்கு வந்ததும் வந்து சேர்ந்தது பற்றி ஒரு கடிதம் போட்டாள். அப்புறம் எந்த கடிதமும் போடவில்லை. அப்பா எப்படி இருக்கிறாரோ, பகவத்கீதாவுக்கு அதிகப்படியான பொறுப்பை சுமத்திவிட்டு வந்துவிட்டோமே என்று எண்ணிக்கொண்டாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.